வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் கூடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு ஒரே மாதிரியான கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கோம். இதை எப்படி நான் மேக் பண்ணேன், இது என்னென்ன மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக கூடைகள் வாங்குறவங்களுக்கு, கூடைகள் பின்னுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பூசணிக்காய் கலர்லேயே இருக்கிற இந்த கலர் காம்பினேஷனில் தான் கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரே மாதிரியான கலர் காம்பினேஷனில் கேட்டாங்க. இது மாம்பழம் மஞ்சள் கலர் அண்டு டார்க் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்கள், பேஸ் நம்ம 9 லைன்ஸ் தான் போட்டிருக்கோம். குறுகலாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். சென்டரில் பல்ஜாய் வர மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா வயர் கொடுத்து நம்ம இந்த மாதிரி பல்ஜாய் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா பூசணிக்காய் ஷேப்பில் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் நம்ம சேனலில் இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இந்த கூடையிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்லையும் நான் மேக் பண்ணியிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த கூடை நம்ம பூஜை கூடையாக யூஸ் பண்ணலாம். டெய்லி மார்க்கெட்டுக்கு நம்ம கடைக்கெல்லாம் கொண்டுட்டு போகிறோம்னா அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மல்டி பர்பஸாக இந்த கூடையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீல் ஸ்கேலில் தான் இந்த கூடைக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒரே மாதிரி கலர் காம்பினேஷன்றதுனால நான் எனக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது தெரியும். அதனால நான் நான் ஃபுல்லாத்துக்குமே நான் வயரை வெட்டி நான் பேஸ் மேக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹேண்டில் நான் போட்டிருக்கேன். இப்போ சப்போஸ் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 7 அடியில் 18 வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் 9 லைன் போட்டுக்கோங்க. அதாவது என்னோடய வயர் நல்லா மொத்தமாக இருக்குது, அதனால நான் இந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். உங்களோட வயருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து க்ரீனில் ஒரு 3 லைன், திரும்ப மாம்பழ மஞ்சளில் 3 லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1.25 அடியில் 18 வயர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் 3 நாட்டு தள்ளி தள்ளி நீங்கள் இந்த மாதிரி வயர் ஜாயின் பண்ணிவிட்டு 11 லைன் அந்த க்ரீன் கலர் வர்றதுக்கு போட்டுட்டு திரும்ப இந்த க்ரீன் கலர் வயர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு சொருகி விட்ருங்க உள்ளே. அதுக்கப்புறம் திரும்ப மாம்பழ மஞ்சளில் 3 லைன், க்ரீனில் 3 லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹேண்டில் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் இன்னர் வேர் அளந்துட்டு அதில் 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி கூட நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே நான் ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு ஈவனாக ஃபினிஷிங் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் இந்த மாதிரி தான் நான் மேக் பண்ணேன். எனக்கு நிறையா இப்போ இதை தானே ஃபுல்லாக போட போகிறோம், அதனால் நான் கடை நான் வெட்டி போட்டுட்டேன். ஆனால் இதே இது நீங்கள் உங்களோட வயர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ஒரு குடைக்கு வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த குடைக்கெல்லாம் வெட்டிக்கோங்க. ஏன்னா நான் ரெகுலராக நான் இந்த கலரில் யூஸ் பண்ணுறதுனால நான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்து நான் கடை நான் வெட்டி பண்ணியிருக்கேன். நான் ஈஸியாக நான் 2 நாளில் இந்த கூடையை மேக் பண்ணி முடிச்சிட்டேங்க. இந்த கூடைக்கு மாம்பழ மஞ்சள் கலர் 2 ரோல் எடுத்துக்கோங்க, க்ரீன் கலர் 1 ரோல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கூடையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியும் உங்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது 2 ரோல் தான் நான் இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கோட ரேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.